உணர்வுகளை நேசிக்கிறேன், உன்னைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன். எனக்குள்ள உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை மீட்டுக் கொடு. என்ன தாத்தாக்கும் பெத்திக்கும் வேற வேலை இல்லையா? காலையில ஏங்கிட்ட வரீங்க? இங்க பாருங்க, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. 2 பேர் அங்கிட்டு போயிடுங்க. என்ன பாட்டி, ஏதாவது வேலை செய்யணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்க வந்தா இப்படி பேசுறீங்க? எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். போ, நீ என்ன பண்ணுவியோ அந்த வேலையை மட்டும் போய் பாரு. போ. நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு சின்ன பையன்களக்கா போங்க. பாருங்க வள்ளி, என் வருது டார்லிங்களா அப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? என் வருது டார்லிங் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அதான் என் வருது டார்லிங் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சும்மா அறிமா, ரொம்ப புகழாது. தாத்தாக்கு வெக்கமா வருது. ஓ, உங்களுக்கு வெக்கம் வருதா? வெக்கம் போதும், வயசான காலத்துல போய் ஓரமா உட்காருங்க. என்ன என் தாத்தாக்கு என்ன குறை? இப்போ கூட எவ்வளவு கம்பீரமா இருக்காங்க. தாத்தா, இந்த வள்ளி பாட்டிக்கு வேண்டவே வேண்டாம், பேசாம டைகஸ் பண்ணுங்க. முடிச்சு வேண்டாமா? வள்ளியை பத்தி உனக்கு தெரியுங்களா? அப்புறம் ஓவாக்கு என்ன பண்ண? வேண்டாம் வேண்டாம், நானே ஒரு காஃபிக்காக தான் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கேன். நீ அதில் மண்ணல போட்டுள்ள போல இருக்கு. ஸ்ரீமா வேண்டாம். என்னமா சொன்ன? சரியா விழல, ஏதோ என்னமா சொன்ன? என்னமா பாட்டி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா சும்மா ஏதாவது வேற ஏதாவது செய்யணுமா பாட்டி? ஏதாவது எடுத்து வைக்கணுமா? சொல்லுங்க பாட்டி, நான் இருக்கேன் பாட்டி, என்கிட்ட சொல்லுங்க. ஸ்ரீ, எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய், வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். இந்த வேலை செஞ்சா மட்டுமே போதும். ஒன்றும் இல்லை, அந்த சோஃபால போய் வாயில கையை வச்சுட்டு அமைதியாக போய் உட்காரு. அது செஞ்சா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். போமா பாட்டி? படிச்சு முடிச்சிட்டல, பேசாம வேலைக்கு போக வேண்டியதானே? வீட்டில் இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க? வந்துட்டாலும் பாட்டி பார்த்தீங்களா, நான் வேலைக்கு போகணுமா? இல்லம்மா, அவ சொல்றதும் சரிதானேம்மா. நீ ஏன் வேலைக்கு போக கூடாது? வருது டார்லிங், நீங்களா இப்படி சொன்னீங்க? எனக்கு நெஞ்சு வலிக்குது டார்லிங். என்ன பத்து என்ன டார்லிங் இப்படி சொல்லிட்டீங்க? ஸ்ரீ வேண்டாமா? வேண்டாம். உன் பாட்டி கிட்ட பண்றது தாத்தா கிட்ட வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்ன காலையில வம்பிழுத்துட்டு இருக்கா. போங்க தாத்தா, போங்க தாத்தா. வீட்டுல நான் மட்டும் தனியா இருக்கேன், எனக்கு என்ன தோணும்? நேரமே போக மாட்டேங்குது. அவ வேற வேலைக்கு போயிட்டா, போவாதுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறா. அதான் அதுக்கு தான் சொல்றேன், பேசாம அவ கூட சேர்ந்து நீயும் வேலைக்கு போயேன். ஏன் வீட்டுல இருக்கா? பாட்டி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்பேன். இதை மட்டும் சொல்லாதீங்க, போங்க பாட்டி. சரி சரி, பிள்ளை எதுவும் சொல்லாத. வேலைக்கு போ, வேலைக்கு போகணும். அவளுக்கு விருப்பம் இருந்தா போவா, இல்லையா வீட்டில் இருக்கட்டும். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? சிச்சோ, பேத்தி ஒன்றும் சொல்லிடக்கூடாது. உடனே தாத்தாக்கு நல்லதா வந்துடும். போங்க, உங்ககிட்ட நான் காலையிலே சொன்னேன் போய் வாழையிலே வாங்கிட்டு வாங்கணும். நீங்க இன்னும் தான் போகிறீங்க. போறேன், அதுக்கு முன்ன ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். போங்க, போய் சொன்ன வேலையை பாருங்க. என்ன வழி பாட்டி? என் தாத்தா ஒரு காஃபி கேட்டாங்க, ஒரு காஃபி போட்டு கொடுக்காம இப்படி வேலை வாங்குறீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? ஸ்ரீ, வாய் வாய், என்னத்த சொல்ல, உன்னை சமாளிக்கவே முடியல. போடி உள்ள. வள்ளி, ஒரே ஒரு காஃபி. இப்ப காஃபி தரலைன்னா விடையா போறீங்க? தாரேன், போட்டுட்டு வந்து தாரேன். போவி தாத்தாவும் பேத்தி அதை போய் உட்காருங்க. போங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கும் காஃபி தான் வேணும். ஆமா, எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் என் பேத்திக்கு பிடிக்கும். அதனால எங்க 2 பேருக்கும் காஃபி தான் வேணும். நீங்களும் கூட சேர்ந்து குழந்தை மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, பாத்துக்கோங்க. போங்க. சரி சரி, போ வள்ளி. போய் காஃபி போட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாரேன், அதில் போய் இருங்க, வாரேன். விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் அபி கிட்ட நம்ம மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா போனோம். ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தா கூட சரின்னு எடுத்துக்கலாம். எதுவுமே சொல்லாம போயிட்டாலே. இன்னைக்கு அவட்ட கேட்டி ஆகணும். மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. ஏதாவது பதில் சொல்லுவான்னு பார்த்தா எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. 2 நாளாச்சு, மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. ஏதாவது கேட்டானா வேலை இருக்குன்னு போயிடுதான். பிடிச்சிருக்கா, ஒரு வேலை பிடிக்கலையா, எதுவுமே தெரில. ஏதாவது ஒன்று சொன்னாதான் என்ன, எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பிடிச்சு வச்சு கேட்ட வேண்டியதான். இல்லை அவள் சொல்லுவான்னு பார்த்தா அவள் இப்போதைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அவகிட்ட நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அபி, இன்னைக்கு வா, உனக்கு இருக்கு. ஏய் சூர்யா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? 2 நாள் ஆளே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காயும். சொல்லு, என்ன விஷயமா பார்க்க வந்தா? இல்லை ஒரு விஷயம் இல்லை.
உன்னை 2 நாள் ஆள் சரியில்லையா? 2 நாளாக என்கிட்ட ஒழுங்காக பேசவும் இல்லை. அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். என்னடா எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லை அப்படிலாம் இல்லை காயு. அப்புறம் அந்த பேசுறதுக்கு எப்படி இருக்கு, செக் பண்ணியா? இப்போதைக்கு கொஞ்சம் சிவியர் தான் இருக்குது. கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் எடு, எல்லாமே கரெக்டாக நார்மலாக இருக்கணும். உடனே ஆப்ரேஷத்துக்கு ரெடி பண்ணு. ஏன்னா தாமதம் பண்ண அவங்க உயிருக்கு ஆபத்து. அதுக்கான வேலையெல்லாம் பாரு காயு. அதெல்லாம் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்காக தான் இருக்காங்க. கண்டிப்பாக சிசேரியன் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ஓகே காய், குட் ஜாப், நல்ல வேலை தான் பண்ணிருக்கா. சரி, அப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணு. எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன், அப்புறம் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கிடுங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பணம் இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுன்னு எந்த கண்டிஷன் வேண்டாம். அவங்க கெட்டும்போது கெட்டுவாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலையும் நடந்திருக்கணும். புரியுதா? உயிர் தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை. புரிஞ்சுக்கோ காயத்ரி. ஓகே அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டேன், சாரி. சாரி கிட்ட எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அந்த பொண்ணோட உயிரும் போயிருக்கும், அந்த பொண்ணு வயிற்றுல இருக்க குழந்தையோட உயிரும் போயிருக்கும். என்ன காயத்ரி, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வணிங்க விட்டுருக்கேன். சரி, அந்த தப்பு எதுவுமே நடக்கக்கூடாது. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி நான் வரேன். ஓகேப்பா, ரொம்ப கோவப்படாத. சரி, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுக்கான வேலையை பார்த்துட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். வந்துடுறேன். ஓகே சார். அபி வந்திருக்கா. சரி காயத்ரி, நீ ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. என்ன அவள் சவுண்டு கேட்டோன்னு சந்தோஷப்படுறான்? ஒரு வேலைக்கு ஏதாவது இருக்குமா? உள்ள வாங்க அபி. ஓ, அபி பார்த்துக்கிறேன். ஓ, ஓ, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. இப்படி பார்க்குறாங்க. சூர்யா சொல்லு காயத்ரி, எதுக்கு கூப்பிட்ட? இல்லை சூர்யா, நீயும் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கணும். வந்தேன்னா பார்த்தேன்னா கொஞ்சம் வேலை பார்க்க ஈஸியாக இருக்கும். அது தெரியும், நீ போ, நான் 10 நிமிஷத்துல வரேன். சூர்யா, என்ன சூர்யா? காயத்ரி நீ போய் எல்லா வேலையும் முடி, நான் அதுக்குள்ள வந்துடுவேன். ஓகே சூர்யா, உன்னை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்டி. சொல்லு, என்ன விஷயம்? அது ஒரு ஃபைலில் சைன் போட கொடுத்துட்டேன்ல, அது இன்னும் நீங்கள் கொடுத்து விடல. அது இருந்தால் என்னால் கணக்கு முடிக்க முடியும். அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எப்பவும் நீ தானே வருவ, இன்னைக்கு நான் புதுசா வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். என்ன அபி? இல்லை சார், வேலை இருந்தது, அதனால தான். நீங்கள் சைன் போட்டுட்டீங்கன்னா அதை தந்தீங்கன்னா நான் கிளம்புவேன். இல்லை, என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? 2 நாளா மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா, எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. வேலை விஷயம் மட்டும் வந்தா என்னன்னு கேட்குற, மற்றபடி ஏதாவது பேச வந்தா பேச மாட்டேங்கிற. என்ன அபி, சொல்லு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்போ எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் ஃபைல் வாங்க தானே வந்தேன், அதை மட்டும் தாங்க. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லைன்னா நான் கிளம்புறேன், நான் போகிறேன். போறியா? நான் விட்டா தானே. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க? விடுங்க முதல்ல. என்ன நினைப்பாங்க? என்னவும் நினைச்சிட்டு போறாங்க. இங்க பாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி, அவ்வளோதான். நான் உங்ககிட்ட என் மனசுல உள்ளதை சொன்னேன். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனியா? அமைதியா மௌனம் காத்துட்டு இருக்க. ஏதாவது வாய் திறந்து சொல்லுடி. அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரியே இருக்கு. சத்தியமா சொல்றேன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன் இருக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, அந்த ஆப்ரேஷத்தை கூட என்னால் ஒழுங்கா பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லா ஓ நினைப்பு தான். எதுக்காக அமைதியா போனா? உன் மனசுல என்ன இருக்குன்னு அதை யோசிச்சு எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏதாவது வாய் திறந்து சொல்லு, பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அதான் நான் எதுவும் சொல்லல. நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? நீ வாய் திறந்து சொல்லாதனாலதான் எனக்கு பைத்தியமே பிடிக்குது. வாய் திறந்து ஏதாவது சொல்லு அபி. அபி, இங்க பாரு, உன் கண்ணை பார்த்தாலும் எனக்கு தெரியுது உனக்கும் என்ன பிடிக்கும்னு. மறைக்காத. ஏதோ ஒரு ரீசனுக்காக என்கிட்ட ஒதுங்கி இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லு அபி, உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லுடி. ஏண்டி என்னை பாடாப்படுத்துற? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துற. ஏண்டி இன்னும் சுத்தணுமா? என்னால முடியலடி. ஏதாவது சொல்லுடி, பதில் சொல்லு. அபி, இங்க பாரு, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. நான் உன்னை ஏமாத்தின்னு பயப்படுறியா? இல்லடி, உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி. உன் வாய் மனசுல என்ன இருக்கு? வாய் திறந்து சொல்லுடி. அது 2 நாளா என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்க. சொல்லுடி, ஏதாவது வாய் திறந்து சொல்லு. சரி, இன்னைக்கு ஈவினிங் அங்கே வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறமும் நான் வேணுமானு நீங்கள் முடிவிடுங்க. இங்க பாரு அபி, இப்ப சொல்றேன், நீ அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் என் முடிவு மாறாது. எதுவா இருந்தாலும் இந்த சூர்யாவுக்கு பொண்டாட்டி நீ தான், மறந்துடாத. நீ கண்டிப்பா எனக்கு நல்ல பதில் சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போய் ஆபரேஷனை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துருந்தேன். நீயும் வா, காத்துட்டு இருப்பேன். பார்க்கலாம். நான் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் இதே முடிவோட இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். சரி, ஃபைலை தந்தீங்கன்னா நான் கிளம்புவேன். பாரு, பார்க்க தானே போறேன். என் முடிவு என்னைக்கும் மாறாது.
ஒரே முடிவு தான். ம், பார்க்கலாம். சரி விடுங்க. சரி, ஃபைல் நான் இன்னும் சைன் பண்ணலை, சைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நாங்கள் வரேன், நீயும் வா. ம், சரி, நான் கிளம்புறேன். ஏன் பாட்டி இன்னும் கஷ்டப்படணுமா? ஏன் பாட்டி இதெல்லாம் பண்றீங்க? வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, எதுக்கு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? பாட்டி பாரு, எப்போவுமே நம்ம இருந்த நிலைமையை மறக்கக்கூடாது. எனக்கு இதுதான் கை கொடுத்துச்சுமா, என்னால் இதை விட முடியாது. அதனால பாட்டி உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் இந்த கடையும் இருக்கும். என்ன பாட்டி? அதெல்லாம் வேண்டாம், விடு. உனக்கு சூடா தோசை ஊத்தரவா? நெய் தோசை சாப்பிட்றியா? இல்லை பாட்டி, வேண்டாம். என் அத்தை பெத்த பொண்ணே, இந்த அத்தானை எப்போ கல்யாணம் பண்ணுறது ஐடியா? என்னடா சொல்ற? ஒன்றை கல்யாணம் பண்ணணுமா? ஆமாம்மா, ஒன்றை தானே கல்யாணம் பண்ணணும். வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா போயிடு, இல்லை நடக்குது வேற. என்னடி ரொம்ப பேசுற? இங்க பாரு, எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, மறந்துடாத. ஏப்பா தம்பி, என்னப்பா? அதான் உங்க குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு எதுவும் இல்லைன்னு ஆயிட்டல. ஏப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இப்ப நீ போப்பா. இரு கிழவி, நீ வேற. இவ எனக்கு சொந்தமானவ, என் அத்தை பெத்த பொண்ணு. இவ எனக்கு தான் சொந்தம். ஏய், ரொம்ப ஆடாதடி. என்னைக்கா இருந்தாலும் என் காலிக்குள்ள தான் நீ கிடக்கணும், எனக்கு பொண்டாட்டியா, மறந்துடாத. ரொம்ப பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அண்ணா விஷயமா பேசாம உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஏப்பா இப்படி வந்து பிரச்சனை பண்ற? உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு போ. மறுபடியும் வம்புழுக்கிறா. கடைக்கு வந்தங்கிட்டீங்க, எல்லார்கிட்டையும் இதே வேலையை தான் இருப்பா போல. அது ஒண்ணுல பாட்டி, செருப்படி வாங்குறதுக்கு ஒழுங்கு மரியாதை போயிடு. இல்ல காலில் என்ன கிடக்குன்னு பார்த்தல, கலத்தி அடிச்சேன், அசிங்கமாயிடும். படா. என்னடி சொன்ன? இதுக்கு மேல உன்னை விடக்கூடாதுடி. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஓ, நீ பேசுறத கேட்டுட்டு பயந்து போவேன் நினைச்சியா? உன்னெல்லாம் விடக்கூடாதுடி. டேய், என் பேத்தி கையை விடுடா. டேய் விடுடா. டேய் என்ன விடுடா. டேய் என் கையை விடுடா. வலிக்கு பாட்டி, கை வலிக்கு. டேய் விடுடா. இன்னைக்கு உன் குளத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியாக்கி என் வீட்டுல வேலைக்காரியா போடுறேன். வாடி. பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இல்ல, இவன் ஏதோ அந்த பொண்ணுகிட்ட வம்புழுக்கிற மாதிரில இருக்கு. போய் என்னன்னு பாப்போம். ஆதி கால் பண்றான். ஹலோ, சொல்லுடா ஆதி. என்னடா சொல்ற? இரு, இந்த உடனே வாரேன். இல்ல இல்ல, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். இந்த உடனே கிளம்பிட்டேன். டேய் விடுடா. நீ நடக்கதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. உன்னால என் குடும்பம் அழிஞ்சிச்சு, இப்போ என் வாழ்க்கை கெடுக்க நீ வந்திருக்கியா? விடுடா. நீ எதுக்காக இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். விடுடா, அது ஒரு காலம் நடக்காது. அது அந்த சார் தானே, அவரு பார்க்க மாட்டேங்கிறாரே. யார் உன்னை வந்து காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன்டி. ஐயோ, அந்த பொண்ணுக்கு வேற பிரச்சனையா இருக்கு. நான் அர்ஜென்ட்டா போகணுமே. அந்த பொண்ணு வேற நம்மள தானே பாக்குதா? ஐயோ, என்ன பண்ண? இந்தா மறுபடியும் ஃபோன் அடிக்க. சரி, கிளம்பும். என்ன கிளம்பிட்டாங்க? இவளை என்ன ஒரு ஆளு. வாடி. டேய், நீ ரொம்ப தப்பு பண்ற. அவங்க வேற வீட்ல இல்ல, வந்தாங்க, அவ்வளவுதான். விட்டுட்டா என் பேத்திய. டேய் கிளவா. ஆர்பிக்கிட்ட கையை பிடிச்சிருக்கிறான். தொலைச்சு ஆள் இல்லைன்னா என் பேத்தி கையை பிடிச்சிருக்கிறான். இப்ப தொடுடா பாப்போம். டேய் கிளவா, ஒன்னால தான்டா. நீ பார்த்த வேலையால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை. இல்லைன்னா அன்னைக்கே இவன் அப்பா அம்மா கொன்ன மாதிரி இவளை கொன்னுட்டு மொத்த சொத்தையும் நாங்க எடுத்திருப்போம். ஆனா ஒன்னால நீ பண்ண அந்த வேலையால இந்த வீடை சுத்தி இருக்க மொத்த ஏக்கரும் இவ்வளவு பேர்ல இருக்கு. இவளை கல்யாணம் பண்றவனுக்கு தான் அது போய் சேர்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கல. விட மாட்டேன். இவளை எப்படி அடையணும் எனக்கு தெரியும். ஏ ஸ்ரீ, உன்னை கல்யாணம் பண்ணி இந்த சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்கிட்டு உன்னை நான் கொல்லல. பாருடி, பாரு. அது என்னைக்கு நடக்காது. நான் அதனால தானே என் பேத்தி பேர்ல அதை பண்ணேன். என்ன வேணா பண்ணுங்கடா, ஒன்னும் பண்ண முடியாது. தலை இல்லாதனால வாழை ரொம்ப துள்ளிட்டு இருக்க. நம்ம தலையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதானே நம்ம தலைக்கிட்டேருந்து மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்போ அவன் அராஜகம் பண்ணிட்டு இருக்கான்றான். இல்ல, எப்படி அவன் தேடாமையா இருப்பான்? இன்னும் வரைக்கும் எப்படி நம்ம தலை இன்னும் வரைக்கும் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாம இருக்கு. டேய், நான் அவன் கூட நம்ம ஆளுங்களை ஒருத்தனை போட சொன்னேனே, போட்டியா என்ன? அவன் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறது நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளும் தேடுறதை நிப்பாட்டக்கூடாது. நம்ம தலையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நான் எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம ஆளு தீரன் தான் உள்ள இருக்கான். அவனும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். 24 நேரமும் அவன் கூட தானே இருக்கான். ஆனா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் பக்காவ ஸ்கெட்ச் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் நம்ம தலையை கண்டுபிடிக்கணும். நம்ம தலை இப்ப எங்க இருக்காங்களோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஒன்னும் தெரியல. டேய், இதுக்கு மேல என் பேத்தியை தொடன்னு நினைச்சேன்
வரதராஜன் யாருன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். இங்க பாரு, என்ன சும்மா இருக்கணும், சும்மா இருக்க விடு. தூண்டி விட்டாத, அப்புறம் இந்த வரதராஜன் கோபத்துக்கு ஆளான உன் குடும்பமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. விட மாட்டேன். இந்த ஸ்ரீயை எப்படி எனக்கு பொண்டாட்டி ஆக்குறேன்னு பாருடா. டே கிழட்டு பயலே, நீ என்னடா பண்ணிட முடியும்? போடா, பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். இந்த வரதராஜன் இருக்க வரைக்கும் உன்னால ஒரு முடியாது. போயிடு.